காலையில சந்தை காய் எடுத்து கொடுத்து நம்ம கட்டாணிப்பட்டி பக்கத்துல இருக்க பெரிய ஓட்டப்பட்டி மஞ்சளுக்கு கிளம்பியாச்சு. மணி 10:30 மஞ்சட்டே முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைச்சு வந்தா நாங்க போகும்போது மாடே வருது. மஞ்சளுக்கு போய் மாட்டை பாக்குற முடியும் கூழ் ஒரு செம்ப வாங்கி குடிச்சிடணும். அப்பதான் தெம்ப ஓட முடியும். எங்க மாடு பிடிக்கியா அடவாங்க மரத்துல ஏறத்தேன். மாட்டை பார்த்து கூட பயப்படாம நின்றுலாங்க. ஆனா பின்னாடி வராயில மாட்டுக்காரங்க அவங்கள பார்த்து தான் மாடு போகுதே அப்படின்னு பாத்துக்கிட்டு நின்றி பின்னாடி வந்தவங்க ஒரே இடி. அப்புறம் என்னாச்சு சுத்திக்கிட்டு கீழே விழுந்தி. சரி சரி ஊதுனா பறக்கிற மாதிரி இருக்கும் உடம்பு, நல்ல வண்டியா பார்த்து நீ கிளம்பு அப்படின்னு ஒரு டாடாசி மேல ஏறி உட்காந்துங்க. நல்லா இருந்துச்சு மஞ்சிட்டு பாத்துக்கிட்டே இருந்தேன். திடீர்னு சைடுல மாடு வந்துச்சு போல. ஒரு போய் முடியாது வண்டியை பிடிச்சி ஏறாம காலை பிடிச்சி தொங்கி கிடக்காயா. அடையாடே நீ பிடிச்சிருக்க என் காலுடா அப்படின்ற. அண்ணே அண்ணே கொஞ்சம் இரு மாடு போட்டுன்றேன். டே மாடு போதோ இல்லையா என் காலு போயிரும்டா விடுறா. கீழே நின்றாத்தேன் காலை கையை பிடிக்கிறேன். வண்டியில ஏறினா கூட விட மாட்டேங்கிறீங்களா அடப்பாவியலா. ஆனா ஒரு விஷயம்ங்க, இத்தனை நாள் பார்த்த மஞ்சத்தை விட இந்த மஞ்சள் செம்ம சிறப்பா இருந்துச்சு. காவல்துறை அதிகாரிகளும் கிராமத்தார்களும் வண்டி வாகனம் எல்லாத்தையும் ஓரமா ஒதுக்கி விட்டு மஞ்சள் சிறப்பா நடத்திட்டாங்க. ஆனா மாடு எக்கச்சக்கமா வந்துருந்துச்சுப்பா. ஆனா பிடிக்கிறதுக்கு தான் ஆளை காணோம். இத்தனை நாள் பார்த்த பெரிய மஞ்சள் கூட இந்த அளவுக்கு இல்லங்க. ஆனா இந்த மஞ்சள் செம்ம ஒருத்து. ஆனா இந்த மஞ்சள் பார்க்க வர பயலையில என்ன வருதுன்னா முன்னாடி போற மாட்டையே பாத்துக்க நிக்குது. ஆனா பின்னாடி ஒரு மாடு வந்து பொசுக்குன்னு குத்தி தூக்கி போட்டு போகுது. இது தேவையா? ஒண்ணு ஓரமா போய் நிக்கணும், இல்ல சுத்தி முத்தி பார்த்து நிக்கணும். அதையும் செய்யறது இல்ல. இப்ப யாருக்கு நஷ்டம்? நல்லா பாத்துக்கிறீங்க. திடீர்னு டாடா ஏசிக்காரு வண்டி ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. அண்ணா அண்ணா என்ன நேட்டி ஆனா லூசு பையில மஞ்சட்டே முடிஞ்சிரா இறங்கி வீட்டுக்கு போடான்ட்டாரு. ஆனா வேலை வெட்டியை கெடுத்து இந்த மஞ்சட்டுக்கு வந்ததுக்கு மஞ்சட்டு ஒருத்து. நம்ம சேனலுக்கு புதுசா வந்தவங்க யாரா அந்த பைத்தியக்காரன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உள்ள போய் வீடியோ பாருங்க. பிடிச்சா ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.